தமிழக மருத்துவ கல்வியில் இப்போது ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்தை பெற்று வருவதால் நடப்பு கல்வியாண்டிலேயே மாநில ஒதுக்கீட்டிற்கான 650 MBBS இடங்கள் ஒட்டுமொத்தமாக பறிபோகக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. இதனால் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டு இடங்களும் சமூக நீதியும் நேரடியாகவே பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் நடந்த நிர்வாக அலட்சியம்தான் இதற்கு முக்கிய காரணம் என்று தாவேக அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். என்ன நடந்தது? 650 இடங்கள் எப்படி பறிபோனது? டெல்லி நீதிமன்றம் கொடுத்த அதிரடி தீர்ப்பு என்ன? முழு பின்னணியையும் பார்க்கலாம். மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமலேயே 4 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்தை பெற்றதால் தான் இத்தனை இடங்கள் பறிபோயிருக்கின்றன என கூறும் அமைச்சர் அருண்ராஜ், தனியார் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்தை பெற்றுவிட்டால் அவர்கள் இடஒதுக்கீட்டையோ அல்லது அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டையோ பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. கடந்த திமுக ஆட்சியில் தனியார் கல்லூரிகளுக்கு விதிகளுக்கு மாறாக தடையில்லா சான்றிதழ் அதாவது NOC வழங்கப்பட்டுள்ளது. சில கல்லூரிகளுக்கு தாமதமாக NOCயை மறுத்த காரணத்தினால் அவர்கள் நீதிமன்றம் சென்று அனுமதி பெற்றுள்ளனர். பெரம்பலூரை சேர்ந்த 2 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தமிழக அரசை அணுகாமலேயே நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் ஆகியுள்ளன. சமூக நீதி பேசக்கூடிய திமுகவும் அதிமுகவும் இதற்கு நிச்சயம் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று வெளுத்து வாங்கியிருக்கிறார். சரி, மாநில அரசின் அனுமதியே இல்லாமல் எப்படி இவர்களுக்கு அந்தஸ்து கிடைத்தது? அதன் பின்னணியில் இருக்கும் UGC விதிமுறைகளையும் நீதிமன்ற வழக்கையும் நாம் உற்று நோக்க வேண்டும். UGC விதிகளின்படி தனியார் கல்லூரிகள் நிகர்நிலை அந்தஸ்து கோரி விண்ணப்பம் செய்யும் போது இணைப்பு பல்கலைக்கழகமான MGR மருத்துவ பல்கலைக்கழகம் 60 நாட்களுக்குள் அதற்கு தனது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு 60 நாட்களுக்குள் எதிர்ப்பை தெரிவிக்காவிட்டால் மாநில அரசிற்கும் பல்கலைக்கழகத்திற்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை என கருதி UGC நேரடியாக அந்தஸ்தை வழங்கிவிடும். இங்குதான் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கிறது. செயின்ட் பீட்டர்ஸ் கல்வி நிறுவனம் தங்களின் ஹோசூர் மருத்துவக் கல்லூரியை நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் கீழ் கொண்டுவர எடுத்த முயற்சியை MGR பல்கலைக்கழகம் தடுத்த போது அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகினர். பல்கலைக்கழகத்தின் மறுப்பு கடிதம் 60 நாள் காலக்கெடுவுக்குள் அனுப்பப்பட்டாலும் அது கல்லூரியை சென்றடைய 6 நாட்கள் தாமதமானது. இதை சாதகமாக்கி கொண்ட நீதிமன்றம் விதிகளின்படி ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவே கருதப்படும் என்று கூறி 2025 கல்லூரிக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. இந்த 60 நாள் காலக்கெடு முடியும் வரை கடந்த திமுக அரசு இந்த விவகாரத்தை திட்டமிட்டு கண்டுகொள்ளாமல் இருந்ததா? யாருடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த மெகா நிர்வாக பிழை நடந்தேறியது என்ற பலத்த கேள்விகள் இப்போது எழுந்துள்ளன. இந்த விவகாரத்தால் இதுவரை தங்களின் 50% முதல் 65% வரையிலான இடங்களை மாநில அரசுக்கு வழங்கி வந்த இந்த கல்லூரிகளிடமிருந்து 25 அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடங்கள் உட்பட மொத்தம் 350 அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தனியார் சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ஆண்டு கட்டணம் 4,35,000 முதல் 5,40,000 வரை உள்ள நிலையில் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாறும்போது மாணவர்கள் ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 20 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். தற்போதைய தாவேக அரசு இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அறிவித்திருப்பதை அரசியல் தரப்புகள் வரவேற்றாலும் வெறும் வழக்கு தொடர்வது மட்டுமே இதற்கு போதாது என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். 650 மருத்துவ இடங்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை பாதித்த இந்த நிர்வாக அலட்சியம் குறித்து தற்போதைய தாவேக அரசு ஒரு முழுமையான விசாரணை நடத்த வேண்டும். இதில் பின்னணியில் இருந்தவர்கள் எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரம் இந்த இடப்பற்றாக்குறையை சமாளிக்க திருவள்ளூர் மற்றும் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை உயர்த்த கோரி NMCயிடம் மாநில அரசு விண்ணப்பித்து காத்திருக்கிறது. இந்த விவகாரத்திற்கு நிரந்தர தீர்வு கல்வி மற்றும் மருத்துவத்தை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதே ஆகும் என்று அமைச்சர் அருண்ராஜ் கூறியிருக்கிறார். இதுகுறித்து மத்திய அரசிடமும் தாவேக அரசு முறையீடு செய்ய இருக்கிறதா? தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை மனதில் வைத்து இந்த விவகாரத்தில் தாவேக அரசு உரிய தீர்வு கொண்டு வர வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாகும்.